அன்பிற்கினிய 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் நாம் 2 செயல் பகுதிகளை முடித்துள்ளோம். எந்தெந்த செயல்கள் என்று பார்க்கும்பொழுது திருக்கேதாரம், பாடறிந்து ஒழுதல் என்ற 2 செயல்களை நாம் படித்துள்ளோம். இந்த வாரம் நாம் இலக்கணம் படிக்க இருக்கின்றோம். இலக்கணத்தில் 2 வகையான இலக்கணம் வந்திருக்கு. நமக்கு தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என்ற 2 இலக்கண பகுதிகள் நமக்கு அமைந்துள்ளது. அதில் முதலாவதாக அமைந்துள்ள தொகை நிலை தொடரை தான் நாம் காண இருக்கின்றோம். மாணவர்கள் அனைவரும் நன்கு கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். தொகை நிலை தொடர் பக்கம் எண் 42 படிக்கிறேன், கவனிங்க. ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்பதையும் அறிவோம். எடுத்துக்காட்டு பாருங்க. பால் பருகினான், வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள். இவை பாலை பருகினான், வெண்மையான முத்து என்னும் பொருட்களை தருகின்றன. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவும், அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும் ஆன என்னும் உருவும் மறைந்து பொருள் உணர்த்துகின்றன. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி, அதாவது தொக்கி என்பது மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். இத்தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகையாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக வேற்றுமை தொகை. திருக்குறள் படித்தால், இது எடுத்துக்காட்டு. இத்தொடர் திருக்குறளை படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இரு சொற்களுக்கும் இடையில் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். மேலும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 வேற்றுமைக்கும். திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான் 2ஆம் வேற்றுமை தொகை இதில் வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள். 2வது தலை வணங்கு, தலையால் வணங்கு 3ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்துக்கு சென்றான், இது 4ஆம் வேற்றுமை தொகை. 4வதாக பாருங்கள். மலை வீழ் அருவி, மலையின் கீழ் அருவி என்று வரும், இது 5ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல், கம்பரது பாடல், இது 6ஆம் வேற்றுமை தொகை. மலைக்குகை, மலையின் கண் குகை, இது 7ஆம் வேற்றுமை தொகை. இப்படியாக அந்த வேற்றுமை உருவு வருகின்றது. இதுதான் வேற்றுமை தொகை என சொல்லப்படுகிறது. அடுத்து பக்கம் எண் 43 உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பணப்பை, இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம், பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் 2ஆம் வேற்றுமை உருவு ஐ என்னும் வேற்றுமை உருவு கொண்ட என்னும் சொல்லும் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால் குடம், பாலை கொண்ட குடம். அதே போன்று பாருங்கள். 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு பாருங்கள். மாட்டுக்கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. இப்படியாக இந்த உருவும் பயனும் உடன் தொக்க தொகை வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது வினைத்தொகை. ஆடு, கொடி, வளர்த்தமிழ். இத்தொடர்களில் ஆடு, வளர் என்பவை வினைப்பகுதிகள். இவை முறையே கொடி, தமிழ் என்னும் பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகளை தொக்கி உள்ளன. அப்போ காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கும், முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை என்பர். ஒரு நன்னூல் நூற்பா கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலம் கரைந்த பெயரெச்சம்
வினைத்தொகை எனப்படும் என்று கொடுத்துருக்காங்க. அப்போது வினைத்தொகை என்பது முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக வரும். ஆடுகொடி, வளர்தமிழ், பாயும் புலி, அலைகடல் இது போன்ற சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்காலத்தையும் காட்டும். இப்போ பாயும் புலி என்று ஒரு சொல்லை நம்ம பார்க்கும்போது பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி. அதேபோல் அலைகடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் இது போன்ற சொற்கள் வருவது தான் என்னன்னு பார்த்திங்கன்னா வினைத்தொகை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள், பண்பு தொகையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்ணிலவு, கருங்குவளை. இந்த சொற்களை பிரிக்கும்போது வெண்ணிலவு பிரிச்சிங்கன்னா வெண்மை கூட்டல் நிலவு, கருங்குவளை கருமை கூட்டல் குவளை, அப்போ மை விகுதி வரும். இதுதான் பண்பு தொகை. 2 சொற்களுக்கு இடையில் மை விகுதி வந்தால் அது பண்பு தொகை. அதை தான் கொடுத்துருக்காங்க பாரு. இத்தொடர்களில் வெண்மை, கருமை என்னும் பண்புகள் நிலவு, குவளை என்னும் பெயர்ச்சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புகள் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை என்னும் சொற்களை தருகின்றன. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுகள் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் என்று இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இதுதான் பண்பு தொகை என்று நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதியில் இலக்கண குறிப்பு வரும். வினைத்தொகை என்றால் என்ன, வினைத்தொகையை கண்டுபிடிங்க, பண்பு தொகையை கண்டுபிடிங்க, வேற்றுமை தொகையை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறதெல்லாம் நாம் இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால் இது நன்கு மீண்டும் ஒரு தடவை நீங்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பக்கம் எண் 44 இரு பெயரொட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பனை மரம். இத்தொடர் பனையாகிய மரம் என விரியும். மரம் என்பது பொது பெயர். பனை என்பது மரங்களுள் ஒன்றனை குறிக்கும் சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவதே இரு பெயரொட்டு பண்பு தொகை என கூறப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா உவமை தொகையை பற்றி சொல்கிறாங்க. மலர் விழி. இத்தொடர் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது. மலர் உவமை, விழி உவமேயம். உவமேயம் என்பது அதன் மேல் ஏறி வருவது என்று பொருள். இடையில் போன்ற என்னும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன போன்ற உருவுகள் முதலிய உவம உருவுகள் ஒன்று மறைந்து வருவது உவமை தொகை என சொல்லப்படுகிறது. அடுத்தது உம்மை தொகை. என்ற சொல் மறைந்து வருவது பகல், தாய் தந்தை. இரவும் பகலும், தாயும் தந்தையும் என்ற மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. மேலும் பாருங்கள், இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தை என விரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களின் இடையில் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்பர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க பாருங்க. பொற்றோடி வந்தால், தொடி வளையல் என்ற 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் பொற்றோடி என்பது பொன்னால் ஆன வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை கொண்டு தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையல் அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்மொழி தொகை என்ற சொல்லை நம்ம பிரித்தால் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என பிரியும். அதனால் இது அன்மொழி தொகை என்று சொல்லப்படுகிறது. இதோடு இந்த தொகைநிலை தொடர் முடிகிறது. இந்த பாடத்திற்கான கேள்வி பதிலை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். உங்களுடைய பாட நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.